பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 2 சங்கீதம் 12 வசனம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குறிப்பிட்ட வேத பகுதியில் சங்கீதக்காரன் அழகாக எழுதுகிறார், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். இந்த காலை நேரத்திலே நாம் ஒவ்வொருத்தரும் தேவனை அண்டிக் கொள்ளுகிற, அதாவது தேவனோடு நெருங்கி வருகிற ஒரு அனுபவத்துக்குள் வாழ தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஏனென்றால் நாம் வாழுகிற இந்த கடைசி காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரிகிற இந்த காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் ஜனங்கள் பாவங்கள், அக்கிரமங்கள் செய்து தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தேவனுடைய கோபம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே நாம் ஒவ்வொருத்தரும் தேவனை அண்டிக் கொள்வது சிறந்தது. அதுவே உத்தமமான காரியம். எனவே நாம் தேவனை அண்டிக் கொள்ள வேண்டும். உதாரணமாக, நினிவே பட்டணத்தை ஆண்டவர் அழிப்பதற்கு யோனாவை அனுப்புகிறார். தம்முடைய வார்த்தையை கொடுக்கிறார். இன்னும் 40 நாட்களிலே நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போய்விடும். இந்த செய்தியை யோனா சொல்லிட்டு அந்த பட்டணத்தின் அழிவுக்காக தான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்ற ஏக்கத்தோடு கூட இந்த யோனா நினிவே பட்டணத்துக்கு வெளியே உட்கார்ந்து அந்த பட்டணத்துக்கு நேரிடுதலை பார்ப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறான். இந்த 40 நாட்களில் நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போய்விடும், ஒரு பெரிய அழி வரப்போகிறது என்று சொல்லி இந்த செய்தியை கேட்ட அந்த நினிவே பட்டணத்து மக்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் எல்லாரும் தங்கள் பொல்லாத வழியில விட்டு மனம் திரும்பினார்கள், ரெட்டுடுத்தினார்கள், சாம்பலில் உட்கார்ந்து தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். உபவாசத்தோடு கூட இரவும் பகலும் ஒன்றும் புசியாமல், ராஜா முதல் ஏழை வரைக்கும், ஆடு மாடு ஒட்டகங்கள் மிருக ஜீவன்கள் எதுவுமே புசியாமல் எல்லாரும் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள். அவரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்த அந்த ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழியில் விட்டு மனம் திரும்பி தேவன் நோக்கி கூப்பிட்ட பொழுது அந்த ஜனங்களை ஆண்டவர் அழிவிலிருந்து பாதுகாத்தார். ஆமென். தேவனுடைய கோபம் நீங்கினது, ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனை அண்டிக் கொள்ளும் பொழுது, தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுது, நம்முடைய தேசத்தில் இருக்கிற அழிவிலிருந்து நம்ம தேசத்தை ஆண்டவர் பாதுகாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எனவே நாம் ஒவ்வொருத்தரும் தேவனை அண்டிக் கொள்ள வேண்டும். தங்கள் பொல்லாத வழியில் விட்டு மனம் திரும்பணும். கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யணும். அவரை அண்டிக் கொள்வதே மிக சிறந்த காரியம். அதுவே உத்தமமானது. எனவே நாம் ஒவ்வொருத்தரும் தேவனை அண்டிக் கொள்வோம், அவரை சார்ந்து கொள்வோம், நம்முடைய பொல்லாத வழியில் விட்டு மனம் திரும்புவோம், அவர் சமூகத்தில் காத்திருப்போம். அதுபோல இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள், தேவனை கோபமூட்டினார்கள். எனவே தேவன் மோசேயிடம் சொல்லுகிறார், மோசே கொஞ்சம் விலகினில், இந்த ஜனங்களை அழித்து போடுகிறேன் என்று சொன்ன உடனே இந்த மோசே என்ன செஞ்சார்? தேவ சமூகத்தில் விழுந்தார். ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே, இந்த ஜனங்கள் எகிப்திலிருந்து அவங்கள நீங்கள் அழைத்து கொண்டு வந்தீங்க, கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு வந்தீங்க. ஆனால் எகிப்தில் என்ன சொல்வார்கள்? இந்த தெய்வம், அவங்க ஆராதித்த தெய்வம் இவங்களை எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு போகிற வழியில் வனாந்தரத்தில் கொன்று போட்டது என்று சொல்வார்களே. அதனால் இந்த பாவங்களை, ஜனங்கள் செய்த பாவத்தை மன்னியும் என்று சொல்லி தேவனுடைய கோபத்தை ஆற்றுவதற்காக இந்த மோசே தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறார். ஆமென். இந்த காலை வேளையில் தேவன் எதிர்பார்க்கிற, நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம் மற்றவர்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேச வேண்டும். தேசத்தின் மக்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேச வேண்டும். மோசே எப்படி தேவ சமூகத்தில் போய் பரிந்து பேசினாரோ, அதே போல் நாம் ஒவ்வொருத்தரும் தேவனிடத்தில் போய் அவரை அண்டிக் கொண்டு நம்முடைய தேசத்தில் இருக்கிற மக்களுக்காக நாம் பரிந்து பேசுகிற ஒரு மோசேக்களாக எழும்ப தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவ கோபம் நீங்க நாம் ஒவ்வொருத்தரும் தேவ சமூகத்தில் போய் அவரை சார்ந்து அவரை அண்டிக் கொண்டு ஜனங்களுக்காக ஜெபிக்கும்போது, ஜனங்களுக்காக மன்றாடும் பொழுது தேவன் நம்மை ஆஸ்வதிப்பார். தேசத்துக்கு செய்யக்கூடிய அந்த அவருடைய பற்றி எறிகிற அந்த கோபத்திலிருந்து ஆண்டவர் ஜனங்களை பாதுகாத்து கொள்வார். தேசத்துக்கு செய்ய நினைத்த தீங்குக்கு அவர் மனஸ்தாபப்படுவார். ஏனென்றால்
அவர் தீங்குக்கு மனஸ்தாகப்படுகிற கர்த்தர். ஆமேன். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் தேவனை அண்டிக் கொள்வோம். அதுவே மிகவும் சிறந்தது. அதுவே பாக்கியவான் என்கிற ஒரு வார்த்தை ஆண்டவர் பதிவு பண்ணி வைத்திருக்கிறார். எனவே நாம் ஒவ்வொருத்தரும் தேவனை அண்டிக் கொள்வோம். அல்லேலூயா. அவர் அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான் என்ற வார்த்தையின்படி நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த காலை நேரத்தில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் உம்மை அண்டிக் கொள்ள, தேசத்தில் உம்முடைய கோபம் பற்றி எறிகிற இந்த காலகட்டத்தில் நாங்கள் உம்மிடத்தில் அண்டிக் கொண்டு எங்கள் தேச மக்களுக்காக, அவங்க பாவங்களுக்காக நாங்கள் கண்ணீரோடு கூட ஜெபிக்க, பரிந்து பேச, ஆண்டவரே உம்முடைய கோபத்தை ஆற்றுகிற தெய்வ பிள்ளைகளாக இருக்க உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லா தெய்வ பிள்ளைகளை ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையை அமையட்டும். ஆமேன்.